ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெந்தய குழம்பு. இதை எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு சில பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். துவரம்பருப்பை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுங்க. அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கும். அரிசி கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இது ஓரளவுக்கு வறுப்பட்டதும் இதுல 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம். இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கும். இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சு ஆற வச்சு பொடி பண்ணிக்குவோம். இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதுல 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரியட்டும். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்குவோம். இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் நான் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸா இருந்ததுன்னா 2ஆ கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லை அப்படியே முழுசா போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அப்புறம் ஒரு 20 பல்லு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வறுத்ததை பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். வெங்காயம் பூண்டு வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளும் உப்பும் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை கலந்து விட்டுருங்க. நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இதை திறந்து பார்ப்போம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் சுண்ட விடுங்க. புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதில் நம்ம பொடிச்சு வச்ச இந்த பொடியை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்குங்க, இல்லாட்டினா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொடி போட்டோன்னே கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்க. அப்படி 2 நிமிஷம் இருக்கட்டும். கலந்து பார்ப்போம். கொஞ்சம் திக்காயிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டேஜில் இப்படியே நீங்கள் இறக்கிக்கலாம், இல்லாட்டினா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் திக்காக்கி இறக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நல்ல குழம்பும் திக்காயிடுச்சு. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுவோம். இப்போ அருமையான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான டேஸ்டியான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்குவோம். எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்கு. இது உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. வயிற்று புண்ணை ஆற்றும். ப்ரோபேஷனுக்கு நல்லது. வெந்தய குழம்பு சூடான சாத்தோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் தேங்காய் துவையல், அது மட்டும் இல்லாமல் கூட்டு, பொரியல், இந்த மாதிரி எது வேணாலும் சைடிஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அப்பளத்தோட அப்பளம் வத்தல் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த வெந்தய குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.